காயத்ரி வினோதினி செஞ்ச தந்திரத்துக்கு இவ பலி ஆயிட்டா. எத்தனையோ தடவை கெஞ்சி பார்த்துட்டேன், எத்தனையோ தடவை பேசியும் பார்த்துட்டேன். இப்ப வரைக்கும் என்ன மன்னிக்கவே இல்லை. வெளி பார்வைக்கு புருஷன் பொண்டாட்டியா நடிக்கிறோம், நிஜமா புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. ஒருத்தர் மேல ஒருத்தர் நிழல் கூட படாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா. பொண்டாட்டிங்கிற உறவுக்கும் எனக்கும் ராசியே இல்லை போல இருக்குமா. முதல் தடவை பொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு ராட்சசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அதனால நம்ம குடும்பமே படாத பாடுபட்டுச்சு. இப்ப வரைக்கும் அவளால நாம சித்திரவதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். வேணான்னு சொல்ல சொல்ல அடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க. இதுல வேற மாதிரி சித்திரவதையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அவன் ஏற்கனவே பண்ண கல்யாணத்துல பட்ட வேதனையில இருந்து வெளியே கொண்டு வரணும் தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ அவனை இப்படி வேதனைப்படுத்துறியம்மா. எல்லாரும் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும் தான் பாக்குறீங்க மாமா. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஆம்பளைக்கு ஒரு நீதி, பொம்பளைக்கு ஒரு நீதி. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன மன்னிக்க உனக்கு மனசு இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. சந்தோஷ் ஓம் பையன்னு நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்லை. இன்னைக்கு அவனை கண்டிச்சது கூட அவன் மேல இருக்கிற அக்கறையில தான். சத்தியமா சொல்றேன், நீ என்னை எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்குனாலும் சந்தோஷம் நான் பிரிச்சு பார்க்க மாட்டேன். அவன் என்னைக்குமே என் பையன்தான். அதை யாராலையுமே மாத்த முடியாது. அகிலா, காயத்ரியோட அக்கறமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அவ ஜெயிக்கிறதுக்கு நீயே வழி பண்ணி கொடுத்திருக்கியம்மா. அவனை மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உன்னோட மனசை பொறுத்தது அகிலா. அவன் மேல இருக்கிற கோபத்தை உன் மனசுல விதைச்சது அந்த காயத்ரி. நீயும் அவ ஆட்டி வைக்கிற பொம்மையில ஒட்டி ஆயிட்டியம்மா. அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஏற்கனவே நீ பேசி அண்ணி சமாதானம் ஆகல, திரும்ப நீ அவங்க கிட்ட பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க அக்கா. உங்க கோவம் நிரந்தரம் இல்ல. மாமா மேல ஆசைப்பட்டுதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஒருவேளை இந்த விஷயத்தை எல்லாமே அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தா நீங்க மன்னிச்சிருப்பீங்க தானே? உங்க கோவம் அவர் தப்பு செஞ்சாருங்கிறது இல்ல, உங்ககிட்ட அவர் மறைச்சாருங்கிறதுனால தானே. இது நிச்சயமா சரியாயிடும்க்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த காயத்ரி போட்ட சபதம் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அந்த சபதத்துல அவளை நம்ம தோக்கடிச்சிருவோம். செஞ்ச தப்புக்கு தண்டனையாதான் நம்பி சொத்தை அடையாதபடி மலர்விழி மேடமை காப்பாத்தி இன்னைக்கு நம்பியோட சொத்தை எல்லாத்துக்குமே அவங்கள அதிபதி ஆக்கியிருக்கோம். இப்போ காயத்ரி வினோதினியும் போறதுக்கு இடம் இல்லாம எங்கேயோ ரோடு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஜெயின் விலாஸ்ல காலடி எடுத்து வைப்பேன்னு காயத்ரி போட்ட சபதம் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. மறுபடியும் அந்த காயத்ரி இந்த ஜெயின் விலாஸ்குள்ள வரவிடாம துரத்தி அடிப்போம்க்கா. கண்டிப்பா அதுக்குள்ள உங்களையும் மாமாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க போராடுவோம், சேர்த்து வைப்போம். காயத்ரி விஷயத்துல நீங்க சொன்னதை செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா எங்க பிரச்சனையில உன் நம்பிக்கையை பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பல. இப்ப நான் ரொம்ப வேதனையில இருக்கேன். இன்னைக்கு கூட அவர் தப்பு செஞ்சிருக்காரு, அவர் பக்கம் தான் நீங்க எல்லாரும் நிக்கிறீங்க. தப்பே செய்யாத என்ன குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு எல்லாரும் பாக்குறீங்க. இதுக்கு மேல நான் இதை பத்தி பேசவே விரும்பல. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஆமாங்கய்யா, எப்படியோ என் கண்ணுல மண்ணை தூவிட்டு பத்திரத்தோட தப்பிச்சு ஓட பார்த்தாளுங்க. கையும் களவுமா மடக்கி புடிச்சிட்டேன். நிஜமாவே இந்த பாப்பா ஒரு ஃபேமிலிக்கால நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசந்தி. இந்த வீட்டையும் நம்ம புடுங்க போறோம். இந்த பாப்பாவும் எனக்கு தான். வீட்டோட மர்மங்கிறது இதான் போல இருக்கு.
சரி சரி, ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். சட்டுப்புட்டுன்னு ஏற்பாடு பண்ண. இந்த பாப்பாவை பார்த்ததுல இருந்து எனக்கு என் சுடலாமா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குல்ல. எல்லா வேலையும் முடிஞ்சுதான் இவளை கொண்டு போய் தனியா ஒரு வீட்டில் வச்சிக்க போறோம்ல. 4-5 மாசத்துக்கு அடிச்சு பழக்கப்படுத்தினா நம்ம வசத்துக்கு தன்னாலே வந்துடும் வசந்தி. சுடலாமா மாதிரியே இவளையும் நான் கட்டிக்கிறேன். ஐயாவுக்கு சந்தோஷம்னா இதுல எனக்கும் சந்தோஷம் தான். டேய், அவளை கூட்டு போய் அந்த ரூம்குள்ள தள்ளுடா. உள்ள போ. ஏய் போ. ஏய் நீ எங்க போற? நீ போ. போடி. ஐயா, நீங்க நினைச்ச மாதிரியே ஐட்டத்தை புடிச்சு கொடுத்துருக்கேன். ஏதாவது பார்த்து செய்யுங்கய்யா. வசந்தி, பணமா கொடுக்கட்டுமா நிலமா கொடுக்கட்டுமா? நீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷம் தாயா. புதுசா போட்டிருக்க பிளாட்டு 1 கிரவுண்டு 10 எல்லுக்கு போகுது. உன் பேர்ல ஒரு 2 கிரவுண்ட் எழுதி வச்சுட்டுமா? ரொம்ப சந்தோஷம்யா. ஏதோ உங்க மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. இப்ப சந்தோஷமா உள்ள போயிட்டு வாங்க. சரி, இத பத்திரமா வச்சுக்க. சரி. இல்ல இங்கேயாமல நிக்க போல. சரிண்ணே சரிண்ணே. புள்ள, உன் புருஷன் உன்னை எப்படி வச்சிருந்தான், உன்னை எதுக்கு விரட்டி விட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா மகாராணி பார்த்திருக்கியா? மகாராணி அந்த மாதிரி நான் உன்னை வச்சுக்குவேன். இந்த லிங்கத்தை பத்தி தூத்துக்குடியில வந்து கேட்டு பார்த்தேன்னா கதை கதையா சொல்லுவாங்களே. வேற வழியே இல்லப்ல. இங்க இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. இப்ப நீ என்ன வேண்டான்னு சொன்னான்னு வச்சுக்க, அந்த வசந்தி உன்னை சும்மா விடுவாளா? விட மாட்டாள. எனக்கு இல்லைன்னா உன்னை எல்லாத்துக்குமே படைப்பா. யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் நீ சீச்சின்னு போயிருவ. இல்லை, ஏதோ வாட வருது. நான் தான் ரூம் முழுக்க பேட் ஸ்மெல் வருதுன்னு ரூம் ஸ்ப்ரே அடிச்சேன். பரவாயில்லையே, நீ பேசவே மாட்டா, அடம் பிடிப்பேன்னு நினைச்சனே. இப்ப என்னடா நான் நல்லா பேசுதியே, ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியே. இங்க பாரு, முரண்டு பிடிக்காம சரின்னு சொல்லு. என்ன வேணுமோ கேளு, அத நான் உனக்கு ரூம் ஸ்ப்ரேன்னு தானே சொன்னேன். எனக்கு ஏன் ஹெல்ப் வருது? ரூம் ஸ்ப்ரே தான் முதல்ல அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். அதுவும் இல்லாம இந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப நல்ல பிள்ளையெல்லாம் இருக்க. அந்த வசந்தி ஒண்ணு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. வேற என்ன செய்யறது? நீங்களும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்றாங்க. அந்த வசந்திய என்னால எதிர்த்து ஜெயிக்க முடியுமா? அதுவும் இல்லாம நீங்க எப்படிப்பட்ட ஆளு, உங்ககிட்ட நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? மருந்து மருந்துகளை
அதான்டா. ஈஸ்ட் தாம்பரத்துல புதுசா போட்டிருக்கிற பிளாட்ல 2 கிரவுண்ட் தராராம். இன்னைக்கு ஒரு கிரவுண்டோட ரேட்டு 10 ரூபாங்கிறாரு. எனக்கு என்னமோ ஒரு கிரவுண்ட் 25க்கு போகும்னு நினைக்கிறேன். 2 கிரவுண்டுன்னா 50 லட்சம் ரூபாய் இல்லடா. அக்கா உனக்கு அதிர்ஷ்டம் தாங்க. எல்லாம் அந்த மகாலட்சுமி காயத்ரி வந்த நேரம். அவ போன மாதிரி இந்த ஐட்டமும் 4-5 போச்சுன்னு வையே, இவளுங்களை தூக்குனதுக்கு முழு பலனும் நமக்கு கிடைச்சிரும்ல. படுபாவி, நீ நாசமா தான் போவ. நீல விளங்குவியா? உன்ன மாதிரி எத்தனை பேர் நாங்க பாத்திருப்போம். அவங்க விட்ட சாபம்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாதப்போ உன் சாபம் என்ன என்னடி பண்ண போகுது? வாய மூடிட்டு பேசாம உக்காரு. அக்கா என்னக்கா மேல ஏதோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது? ஏய், அவ ஐயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கதவை தட்டுறாடா. அதெல்லாம் ஐயா பார்த்து பாரு, விடு. அட போவீங்களா? எங்க அக்கா வெளிய விடுங்கடா. நில்லுடி. எங்கடி போற? யாராவது கதவை திறங்க! கதவை திறங்க! கதவை திறங்க! யாராவது கதவை திறங்க! கதவை திறங்க! ஏண்டா, ஐயா இவ்வளவு நேரம் கதவை தட்டி விட மாட்டாரா? என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்கடா. ஐயோ, அவர் மயங்கிட்டாரு. என்னன்னு பாருங்க. ஐயா, ஏய் என்னடி ஆச்சு அவருக்கு? என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல, அவரே மயங்கிட்டாரு. என்னடா மசமசா நிக்கிறீங்க? சீக்கிரம் தூக்குங்கடா. ஐயா ஹார்ட் அட்டாக் வந்திருக்க போகுது. புடா. ஏய் பாத்து புடிங்க. தூடா. சீக்கிரம். பாத்துடா. ஏய் கதவு பாத்து. பத்திரமா தூக்கிட்டு போங்கடா. சீக்கிரம் தூக்கிட்டு வாங்கடா. வினோ, நம்ம வெளியில போயிடலாம் வா. ஏய் எங்க போறீங்க? போங்க 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 மேல போங்க. போன்னு சொல்றேன்ல. போ. என்ன பாக்குற? போ. என்னக்கா, நாம இங்கிருந்து தப்பிக்கவே முடியாதா? இந்த தடவை நாம நிரந்தரமா தப்பிக்க போறோம். எப்படிக்கா? இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸ் நம்மள தேடி வரும். போலீஸா? எப்படி? ஆமா, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? ஹலோ, காவல் அவசர உதவி. உங்களுக்கு என்ன உதவி வேணும்? மேடம், அமெரிக்கன் சிட்டிசன் மலர்விழியோட கிட்னாப் கேஸ் இருக்குல்ல? ஆமா.
அந்த கிட்னாப் கேஸ்ல சம்பந்தப்பட்ட காயத்ரி நான் தான். போலீஸ் என்னதான் தேடிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், மலர்விழி கிட்னாப் கேஸ்ல தேடப்படுற குற்றவாளி காயத்ரி நான் தான். இப்போ நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? இந்த அட்ரஸ்ல வசந்திங்கிற ஒரு லேடியும் அவ டீமும் என்ன கடத்தி அடைச்சு வச்சிருக்காங்க. என் கூட என் தங்கச்சியும் கடத்தி வச்சிருக்காங்க. மேடம் ப்ளீஸ், நீங்க வந்து எங்களை காப்பாத்துங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? மேடம், இந்த மொபைல் நம்பரோட டவரை ட்ரேஸ் பண்ணாலே நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ப்ளீஸ் உடனே வாங்க. போலீஸ் இங்க வரும். அக்கா, போலீஸ் கிட்ட மாட்டினா நம்ம கதை முடிஞ்சிருமே. முதல்ல இங்க இருந்து நாம தப்பிக்கணும். முடிஞ்சா போலீஸ் வந்ததும் அவங்க கிட்ட இருந்தும் தப்பிக்க பார்க்கணும். போறப்போ ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரத்தை எடுத்துட்டு போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படிக்கா? இந்த ரூம் கதவு பூட்டி இருக்கு. போலீஸ் வந்தா நாம கையும் களவுமா மாட்ட மாட்டோமா? இரு அதத்தான் யோசிக்கிறேன். போலீஸ் வந்துட்டாங்க. யாரா புது போலீஸா இருக்காங்க? டேய் ஆமாடா, அக்கால நேரத்துல வந்துக்கறாங்க. என்னடா கான்ஸ்டபிள், எல்லாரும் உள்ள போய் தேடுங்க. முக்கியமா காயத்ரின்றவங்க இருக்காங்களா போய் பாருங்க. போலீஸ் வந்துட்டாங்க. இதுதான் கரெக்டான நேரம். வா போய் கதவு தட்டு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க ப்ளீஸ். எங்களை அடைச்சு வச்சிருக்காங்க. ப்ளீஸ் காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க ப்ளீஸ், எங்களை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. சார், நான் தான் உங்க கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ண சார். நீங்க தான் காயத்ரியா? ஆமா சார், நான் தான் காயத்ரி. இவ என்னோட தங்கச்சி வினோதினி. வாங்க. வா, ஜெயஹிந்த் விலாஸ் பத்திரத்தை சார் ப்ளீஸ் சார், எங்களை கடத்தி கொண்டு வந்தப்போ எங்க நகையெல்லாம் புடுங்கி உள்ள வச்சுட்டாங்க சார். அது கொஞ்சம் எடுத்து கொடுங்க சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் கோர்ட் மூலமா உங்களுக்கு வந்து சேரும். சார் அவங்க புடுங்கி வச்ச நகையில எங்களோட தாலியும் இருக்கு சார். மத்த நகையெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, தாலி இல்லாம எத்தனை நாளைக்கு சார் இருக்க முடியும்? அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சார், இந்த ரூம்ல தான் சார். சரி வாங்க. என்னம்மா இங்கதான் வச்சாங்கன்னு தெரியுமா? ஆமா சார், இதுல வச்சதை என் கண்ணால பார்த்தேன் சார். ஆனா வேற ரூம்ல இப்ப மாத்தி வச்சிட்டாங்களான்னு தெரியல சார். வேற ரூம்ல பார்க்கலாம். அதெல்லாம் வேண்டாம்மா, முதல்ல நீங்க வந்து வண்டியில இருங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் வாமா, ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கலாம். வாமா. சத்யா, நீ கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இதான் அந்த ஃபைல். அந்த லிங்கம் பிளாட் போட்டிருக்கிறது நிச்சயம் விவசாய நிலம் தான். பாரு, போன வருஷம் வரைக்கும் வரி கட்டிருக்காங்க. எவ்வளவு தைரியம்! விவசாய நிலத்துல பிளாட் போட்டிருக்கான். ரொம்ப முக்கியமான விஷயம், அடுத்த பக்கத்தை பாரு. அது விவசாய நிலம் மட்டும் இல்ல, பஞ்சமி நிலமும் கூட. அதை யாரும் விற்கவும் வாங்கவோ கூடாது. என்னங்க இது அநியாயமா இருக்கு?
பஞ்சமி நிலத்தை கூடவா புடுங்கி தின்னுவான் அந்த ஆளு. திங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் எதுவா இருந்தா என்ன? மேடம் வாங்க. நெட்ல தேடி இந்த டீடைல்ஸ் எடுத்திருக்கேன். அந்த லிங்கம் ப்ரமோட்டர்ஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் ரொம்ப இடங்களை ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதுல பாதி இல்லீகல் இடம் தான் மேடம். நில அபகரிப்புல கூட ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சென்னைக்குள்ள அவங்க காலடி எடுத்து வைக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா மேடம்? நான் கொடுத்த ஃபைல்ல 4வது பக்கத்தை பாரு. இந்த சென்னை ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அவன் யார் யாரெல்லாம் சரி கட்டிருக்கான்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கோம். எல்லாம் பெரிய பெரிய தலைங்க. அந்த ஏரியால அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் தாசில்தாரியே எதிர்க்கிற துணிச்சல் அவனுக்கு வந்திருக்கு. மேடம் நான் திருநெல்வேலிக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். லிங்கத்தை பெரிய வில்லன் ரேஞ்சுக்கு பேசுறாங்க மேடம். கந்துவட்டியில தான் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கான். மெல்ல மெல்ல வளர்ந்து அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அவன் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுத்தாகணும் மேடம். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். நீங்க ஓகே போங்க. மேடம். அது மட்டும் இல்ல சத்யா, தென் மாவட்டங்கள்ல நிறைய கட்ட பஞ்சாயத்துக்கு இவன் தான் தலைமை. அடித்தடி வெட்டு குத்துன்னு இவன் மேல இல்லாத கேஸே இல்ல. வழிப்பறி கேஸ் கூட இவன் மேல இருக்குன்னா பாத்துக்கயே. என்னோட ஜாதகத்தை சொன்னான். அவனோட ஜாதகம் இவ்ளோ மோசமா இருக்கு. இப்படி ஒரு மோசமான பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு எந்த தைரியத்துல நம்ம கிட்ட மோதுறான்? பணம் இருக்கு, அதிகாரிங்க அவன் பாக்கெட்ல இருக்காங்கிற தைரியம். எச்ச காசை பொறுக்கி திங்கிற அதிகாரிங்க இருக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி நேர்மையானவங்க பாடு கஷ்டம்தான். இவனை மாதிரி 3வது கிரிமினல் கிட்ட எல்லாம் மோத வேண்டியிருக்கு. எவனா இருந்தா நமக்கு என்னங்க? அவன் செய்யறது தப்பு, சட்டவிரோதமான காரியம். முக்கியமா பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கான். அதை பார்த்துக்கிட்டே நம்ம சும்மா இருக்க முடியாது. உடனே அவனுக்கு நோட்டீஸ் அனுப்பணும். ஸ்டெனோ நோட்டீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் அவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. பண்ணுங்க. எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏன் நிறுத்துறீங்க? அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதானே அந்த சத்யா பிரகாஷ் அதான் உங்க சாகாஷ் நான் என்ன கதி பண்ண போறேன்னு நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க முடியும். பண்ணியாச்சுல?